தென்றல், உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? சிவானி மேடம் கூட நான் கோயம்புத்தூர் போறேன். அப்பாடா, தலைவலி விட்டுச்சு. தயவு செஞ்சு போயிட்டு வாடா சாமி. அப்படியே கோயம்புத்தூர்லயே செட்டில் ஆயிடு, திரும்பி வராத. திரும்ப வருவேன். என் காதல் தோக்காத சொப்னா. தென்றல், நான் மட்டும் சிவானி மேடம் கூட கோயம்புத்தூர் போகல, சித்துவையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போறேன். நான், சிவானி, சித்து 3 பேரும் சேர்ந்துதான் போறோம். நீ ஒண்ணு கவலைப்படாத மச்சான், நான் உன் கூடயே வரேன். நீ ஒண்ணு கவலைப்படாத தென்றல், மச்சான பத்திரமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நம்புங்க. டேய், என்னெல்லாம் முடியாது, நான் வரல. டேய், ஏன்டா பிடியாத பிடிக்கிற? ஏன் பிடியாத பிடிக்கிற? சிவானி மேடம் உன் மேல டெஃபமேஷன் கேஸ் போடுவாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? கோயம்புத்தூர் பிரான்ச் ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை தானே. போனமா, முடிச்சமா, வந்தமா, சமாதானம் கூடிய பறக்க விட்டமான்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இரு. ரொம்ப சிம்பிளா முடிக்க வேண்டிய விஷயம்டா இது. பிடிவாதத்தால பெருசாக்கிக்காத. சித்து, சிறுத்தை தான் கூட வரான்ல, இப்ப நீ போயிட்டு வரலாம். ஏங்க போயும் இவனை நம்பி அங்க அனுப்பி வைக்கிறீங்க? அப்படி இல்ல, சிறுத்தை சொன்ன மாதிரி பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுது. ஆமா சித்து, தென்றல் சொல்றதுதான் சரி. நீ சிவானி மேடம் கூட கோயம்புத்தூர் போயிட்டு வந்துரு. ஜாலியா உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு காஃபி குடிக்கிறீங்களா? இருங்க இருங்க, உங்களை எப்படி வெறுப்பேத்துறன்னு மட்டும் பாருங்க. அதான் போலாமா? அதான் நானும் உங்க கூட ஆபீஸ்க்கு வரட்டுமா? நீ எதுக்கு ஆபீஸ்க்கு? இல்ல, சும்மா வீட்லயே அடைஞ்சு கிடக்க போர் அடிக்குதாத்தான். அதான் நானும் உங்க கூட ஆபீஸ் வரட்டுமான்னு கேக்குறேன். நிலா, நீ இந்த வீட்டோட மகாராணி. நீ வீட்ல ஜாலியா ஜம்முன்னு இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு ஆபீஸ்க்குலாம் வந்து கஷ்டப்படணும்? இல்லத்தான், நீங்க ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுதா? அது வரைக்கும் உங்களை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம நானும் உங்க கூட ஆபீஸ்க்கு வந்துட்டா ஃபுல் டே உங்க கூடவே இருப்பேன்ல. உன் டீலிங் எனக்கு நல்லா புரியுது நிலா. நானும் ஆபீஸ்ல எல்லாம் ஃப்ரீயா இருக்க மாட்டேன். அங்க எனக்கு ஏகப்பட்ட ஒர்க்ஸ், இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ்னு பயங்கர பிஸியாவே இருப்பேன். உன் கூட என்னால ஒரு 5 minutes கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் நீ வீட்லயே இரு. இல்லத்தான், ப்ளீஸ் அத்தான், நானும் வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தான். சரி வா. பாட்டி, நிலாவுக்கு வீட்ல இருக்க போர் அடிக்குதான், அதான் என் கூட ஆபீஸ் வரட்டுமான்னு கேக்குறா. அத நானும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். நீ என்ன முடிவெடுத்திருக்க? இல்ல பாட்டி, எனக்கும் நிலாவை என் கூட கூட்டிட்டு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனாலும் நான் ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பேன். அதான் நிலாவோட அங்க ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் நிலாவை வீட்லயே இருக்க சொல்றேன். டேய், அவ புது பொண்ணு, அதான் புருஷன் கூட ஜாலியா 4 இடத்துக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறா. அத சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு உன் கூட ஆபீஸ் வரட்டுமான்னு கேக்குறா. அத கூட புரிஞ்சுக்காம ஏண்டா நீ ஆபீஸே கதின்னு கிடக்குற? அதல்ல அத்தை, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே புரியும். அதான் எனக்கு புரிஞ்சத நான் ஆகாஷுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண. நீ ஒன்னும் முயற்சி பண்ண வேண்டாம்.
வாய மூடிக்கிட்டு அமைதியா இருந்தாலே போதும். ஆண்டாள், மாதவி எதுக்கு திட்டுற? அவ சொல்றதும் சரிதானே. நிலா புதுசா கல்யாணமான பொண்ணு, புருஷன் கூட வெளியில எங்கேயாவது போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறதுல தப்பு ஒண்ணு இல்லையே. டேய் ஆகாஷ், நீ ஆபீஸுக்கு நாளைக்கு போய்க்கலாம். இப்ப நிலாவை வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஜாலியா சுத்திட்டு வா போ. சும்மா இருக்க மாட்டீங்களா? அவன் பொறுப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அவனை ஏன் கெடுக்குறீங்க? ஆகாஷ், உனக்கு ஆபீஸ் தானே முக்கியம். நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. சாரி நிலா, கோச்சிக்காத. இந்த வீக் ஃபுல்லா எனக்கு ஆஃபீஸ்ல முக்கியமான மீட்டிங்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். அப்போ நான் கண்டிப்பா உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். ஓகேவா? ஓகே. சரி பாட்டி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். போயிட்டு தாத்தா. பாய்மா. போயிட்டு வா. நிலா வா. தேங்க்யூ. ஏய், பாட்டி, ஏண்டி இந்த கட்டில் பெட்டு இதெல்லாம் என்ன வேலைன்னு தெரியுமா உனக்கு? இதுக்கு முன்னாடி இதையெல்லாம் கண்ணால பாத்திருக்கியா நீ? திருட்டுத்தனம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்திருக்கமேன்ற கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம என்னமோ பிறந்ததுல இருந்து பணக்கார வாழ்க்கை வாழ்ந்தவ மாதிரி திமிரா கட்டில்ல படுத்துக்கிட்டு கால ஆட்டிக்கிட்டு இருக்க. என்னையவே மட்டும் தட்டுறீங்களா? இருங்க, உங்களை ஆகாஷா தான் கிட்ட எப்படி கோத்து விடுறேன்னு பாருங்க. ஹலோ, சொல்லு நிலா. ஏய், என்ன உம்முன்னு நிக்கிற? கேக்கறதுக்கு பதில் சொல்லுடே. நீ என்ன பிறந்ததுல இருந்தே பெரிய பணக்கார வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தியா? சோத்துக்கே வழி இல்லாத குடும்பத்துல பிறந்தவ தானே நீ? உனக்கெல்லாம் இப்படி ஒரு வசதியான வாழ்க்கை கிடைச்சதே கனவு மாதிரி தானே? இந்த லட்சணத்துல மேடம்க்கு வீட்ல சும்மா இருக்க போர் அடிக்குதான். இங்க பாருடி, உன்னை நான் எப்ப வேணும்னாலும் என் பேரங்கிட்ட இருந்து பிரிச்சு இங்க இருந்து துரத்தி விட்டுடுவேன். அது புரியாம என்னமோ அவன் கூட நீ கடைசி வரைக்கும் வாழ போறவ மாதிரி அவங்கிட்ட என்ன அங்க கூட்டிட்டு போங்க, இங்க கூட்டிட்டு போங்கன்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. முழிக்கிறத பாரு, திருவிழாவுல காணாம போனவ மாதிரி. கிடைக்கிறத தின்னுட்டு கம்முன்னு வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு என் பேரன் கூட சேர்ந்து பெரிய முதலாளி அம்மா மாதிரி ஆபீஸ் போணுமா உனக்கு? இப்ப நான் தரேன்டி உனக்கு ஆபீஸ் வேலை. என்ன வேலை பாட்டி? இன்னைக்கு இங்க வீட்டு வேலை செய்யறவளுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால நீ வந்து வீடு முழுக்க நல்லா பெருக்கி ஈர துணிய வச்சு சுத்தப்படுத்து. வா.
என்னடி பாக்குற? நீ என்ன பிறந்ததுல இருந்து இப்படி கோடீஸ்வர வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருந்த? உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி தினம் தினம் ஏதாவது எடுபடி வேலை பார்த்து தானே பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன? வாடி, வந்து வீட்டை கிளீன் பண்ணு. நிலா, ஹலோ ஹலோ நிலா. அப்பாடா, ஆகாஷ் சத்தம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கேக்கட்டும் கேக்கட்டும். ஏய், என்னடி நின்னுகிட்டு இருக்க? வா, வந்து கிளீன் பண்ணு. அடிக்காதீங்க பாட்டி, அடிக்காதீங்க. ஏய், நடிக்காத, வாடி. அடிக்காதீங்க பாட்டி, அடிக்காதீங்க. வா. பாட்டி, நான் வர ஏய், மாட்டேன் பாட்டி. வாடிங்கிறேன். அடிக்காதீங்க பாட்டி, வாடி. அடிக்காதீங்க. அண்ணா, காரை வீட்டுக்கு திருப்புங்கண்ணா. ஏதாவது மறந்து வச்சிட்டீங்களா தம்பி? முதல்ல திருப்புங்கண்ணா. ஒழுங்கா அழுத்தி தேய். மேலோட்டமா இல்ல, நான் சூக்கா. அங்க தேய், அங்க போ, அங்க தேய். என்ன பாக்குற? அங்க பார்த்து செய். அத்தை, பாவம் அத்தை. அவளை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீலா, அது என்கிட்ட கொடுமா. ஏய், ஓடி அந்த பக்கம். இவன் மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும். நீ பேசாம ஒதுங்கி நின்னு வேடிக்கை பாரு. ஏய், பண்ணுடி, பார்த்தது போதும். அத்தை, பாவம் அத்தை. வசதி இல்லாத குடும்பத்துல பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவங்க வீட்ல இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் பாத்திருக்க மாட்டாத்த. அவளை விட்டுருங்க அத்தை. இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஏய், உன்னை வாய மூடிக்கிட்டு அமைதியா இருக்க சொன்னேன். இவ அம்மாவோட சேர்ந்துகிட்டு ஜாதக விஷயத்துல இவ பண்ண தப்புக்கு காலம் பூரா இந்த வீட்ல இப்படித்தான் அவஸ்தைப்படணும். அப்பத்தான் இவளுக்கு புத்தி வரும். அண்ணா, கேட்டுக்கு வெளியே வண்டியை நிப்பாட்டுங்க. அலசி போடு ஒழுங்கா. ஐயோ, நிலா. ஏய், என்னடி நடிக்கிறியா? நீ இப்படி கீழே விழற மாதிரி நாடகம் ஆடுனா நான் உடனே பரிதாபப்பட்டு உன்னை இந்த வேலை செய்ய வேணான்னு சொல்லிடுவேன்னு நினைச்சியா? கீழே விழுந்து உன் கையும் காலும் உடைஞ்சாலும் சரி, இந்த வீடு முழுக்க நீ கிளீன் பண்ணி ஆகணும். பண்ணே. பாட்டி, என் ஜாதக விஷயத்துல என் அம்மா பண்ண தப்புக்கு எனக்கு இந்த தண்டனை மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஏய், சும்மா அப்பாவி மாதிரி பேசி டிராமா பண்ணாதடி. ஒழுங்கா கிளீன் பண்ணு. பண்ணு. நிலா. என்ன பாட்டி இதெல்லாம்? டேய், நீ ஆபீஸ்க்கு தானே போன? எதுக்கு பாதியிலேயே திரும்பி வந்த? பாட்டி, நீங்க நிலாவை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு பாக்குறதுக்காக நான் வந்தேன். நான் எங்கடா கொடுமைப்படுத்தினேன்? வீட்டு வேலை செய்யறவளுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதான் இவகிட்ட இந்த வேலையை செய்ய சொன்னேன். இது ஒரு தப்பா? சும்மா சமாளிக்காதீங்க பாட்டி, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வீட்டு வேலைக்கு ஆள் பத்தலனா இன்னும் 2 ஆளுங்களை சேர்த்து போட்டுக்கோங்க. சம்பளம் பத்தலனா எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடலாம். அதை விட்டுட்டு எதுக்கு நிலாவை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க? ஜாதக விஷயத்துல
இவ அம்மா பண்ண தப்ப மறந்துட்டு நானே இவளை என் ஒய்ஃபா ஏத்துக்கிட்டேன். நீங்க ஏன் பாட்டி இன்னும் அதை மறக்காம இவகிட்ட இவ்வளவு வன்மமா நடந்துக்கிறீங்க? பாவம் பாட்டி நிலா, வாழ வந்த வீட்டுல நம்மளை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களேன்னு அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏன் நீங்க இவ்வளவு மூர்க்கமா இருக்கீங்கன்னு தெரியல பாட்டி. நீங்க எப்பதான் மாற போறீங்க? வேணாம் பாட்டி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இனிமே தயவு செஞ்சு நிலம் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாதீங்க. நிலா, நீ மேல ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. பரவாயில்ல தான், நான் வீட்டை கிளீன் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம், விடு. இதெல்லாம் நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீ போய் மேல ரெஸ்ட் எடு. என்னாச்சு? கால் வழுக்கினதுல கால் சுளுக்கிடுச்சு போல, நடக்க முடியல தான். என்ன பாட்டி இது? சின்ன பொண்ணை இப்படியா குடும்பப்படுத்துவீங்க? இரு. காலை காட்டு, தேய்ச்சி விடுறேன். இல்ல பரவாயில்ல தான், நானே தேய்ச்சிக்கிறேன். பரவாயில்ல நிலா, நான் தேய்ச்சி விடுறேன். இல்ல தான், நான் கீழே விழ பார்த்ததுல என் கால் மட்டும் சுளுக்கல, இடுப்பு முதுகுன்னு அங்கங்க வலிக்குது. அதனாலதான் சொல்றேன், நானே தேய்ச்சிக்கிறேன். நீ எப்படி தேய்க்க முடியும்? நானே தேய்ச்சி விடுறேன். காட்டு காட்டு. இங்க கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும். ஒண்ணு இல்ல, இரு. இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பெட்டரா இருக்குதான். சாரி அத்தா. எதுக்கு சாரி எல்லாம் கேக்குற? என்னாலதான் உங்க பாட்டி கிட்ட கோவப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. அவங்க தப்பு பண்ணாங்க, அதனால நான் கோவப்பட்டேன். யாரு தப்பு பண்ணாலும் என்னோட ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும் நிலா. சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஆமா, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண? சொல்லு, உன்னதான் கேக்குறேன். எதுக்கு கால் பண்ண? பாட்டி உன்னை திட்டி வீட்டு வேலை செய்ய சொன்னதை இன்டைரக்டா எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு தானே கால் பண்ண. ஐயோ, என்ன தான் நீங்க என்ன எவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்க? எனக்கு அந்த மாதிரி கிரிமினல் புத்தியெல்லாம் எப்பவுமே கிடையாது தெரியுமா? நீங்க ஆபீஸ் முடிச்சிட்டு வரும்போது சாமிக்கு பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அப்ப பார்த்துதான் திடீர்னு பாட்டி ரூம்குள்ள வந்து என்ன பயங்கரமா திட்டி வீட்டை கிளீன் பண்ண கூப்பிட்டாங்க. அவங்க என்ன திட்டினதுனால அந்த பதட்டத்துல உங்களுக்கு டயல் பண்ணதே நான் மறந்துட்டேன். நீங்க என்னடா என்ன இவ்வளவு சீப்பா சந்தேகப்படுறீங்களே? போதும், நிறுத்து, அழாத. நான் சும்மா தான் கேட்டேன். சரி, தூங்கி ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். அப்பாடா, போயிட்டாரு. அத்தன் கிட்ட ஆண்டல் பட்டிய செம்மையா மாட்டி விட்டுட்டேன்.
நிலாவா கொக்கா ஆ?